இறங்கி மட்டும் வாயா சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருந்தேன். அவர் மேலே பறந்துட்டு பிளட் ஏற்றிட்டே இருக்காரு தவிர கீழே வர பஞ்சாயத்தே இல்லை. சரி ஓகே வா ப்ரோ, ஒரு சண்டையாச்சும் போட்டு ப்ரோ போகலாம் ப்ரோ, எனக்கு டைம் ஆச்சு, மணி 11:30 ப்ரோ, வானா வரவே மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் வந்து மட்டும் ஃப்ரூட்ஸு அந்த நெதரில் ஹெண்டில் ஒரு ஃப்ரூட் ஒன்று கிடைக்குமில்ல, அது வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து டெலிபோர்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். பார்த்தா இது பக்கத்தில் டெலிபோர்ட் ஆக்கி விடுது. ஆனால் லாங்காக வந்து டெலிபோர்ட் ஆக்கி விட மாட்டேங்குது. அதான் உண்மை. இவர் வந்து மட்டும் எலக்ட்ரா போட்டு சண்டைக்கு வர்றாரு. எலக்ட்ரா கழட்டிட்டு வாயானா, சாரி ப்ரோ இரு ப்ரோ மேலே போய் கழட்டிட்டு வரேங்கிறாரு. மேலே போட எப்படியா கழட்டு நீ குப்பை அப்படின்னு நினச்சா அவர் பாட்டு பறந்துட்டார் மறுபடியும். இவர் வரமாட்டார் போல இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு நாள் முழுக்க ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள், அதாவது மைன்கிராஃப்ட் டேஸில். கோழி, அந்த என்எம்எஸ் பேஸில் நீ தான் இருக்கே, விஷம் உன் கூட வார் பண்ணிட்டு தான், ரெண்டுமே ஒன்று தான். என்ன பண்ணுறது, இரு உன் கூடயே நான் வார் பண்ணுறேன், இந்த வச்சுக்கோ. செத்து போச்சு. ஓகே நைஸ். அடுத்து யார் இருக்கா? பிக்கி நில்லு உன் கூடயும் நான் வார் பண்ணுறேன், நில்லு. ஓகே நைஸ். வார் இந்த பிக்கி கூட பண்ணியாச்சு. நில்லு. ஓகே நைஸ். வார். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட வார் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? இந்த மாதிரி ஆப்பிள் சாப்பிட்டு ஃபுல் ஹெல்த்தோட ஸ்ட்ரென்த் போர்ஷன் போட்டு அனிமல்ஸ் கூட வார் பண்ண தான் வந்திருக்கேன். இந்த என்எம்எஸ் பையன் பறந்துக்கிட்டே இருக்காப்புல, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சுற்றிட்டு இருக்காரு. நான் வாருக்கு வந்திருக்கையா, கொஞ்சம் மாதம் மதிச்சு என் பக்கம் வாருக்கு வந்து சண்டை போடியா. இல்லை போ, நான் போய் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் செஸ்டெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஏன்னா 2 தடவை ஜெயிச்சாச்சு, எப்படி இருந்தால் இந்த லூட்டெல்லாம் நம்மளுக்கு தான். அதுக்கப்புறம் இந்த கோழி, இந்த பன்னி, இந்த மாடுகிட்ட போய் தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த என்எம்எஸ் வர பஞ்சாயத்தே காணும். யார் தூங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டாருங்க அவர். தூங்கிட்டு வராரு. ஒரு வாரி, அது ஒரு வாருக்கள் ஒரு மரியாதையே இல்லை உனக்கு. சரி ஓகே, நம்ம இந்த க்ரீப்பரையும் அப்படியே அடித்து கன் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே நைஸ், எடுத்தாச்சு. இப்போ அவர் வாருக்கு வரேன்னு சொல்லிட்டாரு. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் அடுத்து வார். நம்மளும் ஸ்ட்ரென்த் போர்ஷன், ஃபயர் போர்ஷன்ஸ் எல்லாம் குடிச்சிக்கலாம். ஏன்னா போன தடவை அடித்த அடியிலேயே கொஞ்சம் நான் பயந்துட்டேன். ரொம்ப அடிச்சிட்டாரு ஸ்ட்ரென்த் போர்ஷன் 2 போட்டு வந்துட்டாரு. இப்போ வா ப்ரோ டக்குன்னு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எலக்ட்ரா கழட்டிட்டு வாயா சண்டைக்கு அப்படின்னா, எலக்ட்ரா நான் போட்டிருக்கேனா அப்படிங்கிறாரு என்கிட்ட. ஆமாம் ப்ரோ, நீ எலக்ட்ரா போட்டிருக்கேன், நான் பதில் சொல்கிறதுக்குள்ள ஒன்று அடிச்சிட்டேன், சாரி. ஓகே ப்ரோ, மேட்ச் ஓவர். லூட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். லூட்டெல்லாம் எடுத்துக்கலாமா அப்படின்னா, அவர் வந்து மட்டும் எங்கிட்ட கொடுத்தா அவர் லூட்டை அவர்கிட்ட கொடுத்துருவேன் நான். அவர் எங்கிட்ட கொடுப்பாரான்னு தெரில, அதனால் லூட் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். ஓகே, விசியில் பேசிட்டு தான் விளாண்டுருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி இங்கிட்ட உனக்கு தந்துடுறேன் ப்ரோ, நீ வந்து என் லூட்டெல்லாம் விட்டுரு அப்படின்னாரு. சரி ப்ரோ, கொஞ்சம் மாதம் லூட் அடிக்காமல் போனால் எனக்கு மன சங்கடமாகலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லூட் அடித்தேன். அதெல்லாம் ஆகாது, என் லூட்டெல்லாம்